பொன்னியின் செல்வனின் 2ஆம் அத்தியாயம். ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஏரிக்கரையிலிருந்து இறங்கி வந்தியத்தேவன் சோழ நாட்டை நோக்கி குதிரையில போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டே இருக்கையில அவனோட மனசுல சோழ நாட்டோட நீர்வளம் எப்படி இருக்கும், நிலவளம் எப்படி இருக்கும், அங்க இருக்க மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கோவில் கோபுரம் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கையில, அதே நேரத்துல எந்தவித தடங்களும் இல்லாம சுந்தர சோழ சக்கரவர்த்திகிட்ட கொடுக்க வேண்டிய ஓலையையும் குந்தவி பிராட்டிகிட்ட கொடுக்க வேண்டிய ஓலையையும் பிரச்சனையே இல்லாம போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணமும் அவனோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, எந்த பிரச்சனை வந்தால் தான் என்ன, கையில் வாள் இருக்குது, வேல் இருக்குது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியம் அவனோட மனசில் இருக்க தான் செய்யுது. போகிற வழியில் ஒரே கூட்டமாக சலசலப்பாக இருக்குது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்க்கணுன்னு நினைக்கிறான். இருந்தாலும் எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னும் நினைக்கிறான். இருந்தாலும் அங்கே என்ன தான் பிரச்சனை அப்படின்னு போய் பார்க்கணுன்ற ஆவலை அவனால் கட்டுப்படுத்த முடியல. அதனால் குதிரையை ஒரு பக்கமாக நிறுத்திட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக போகிறான். அங்க 3 பேரு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் 3 பேரு தான் சண்டை போடுறாங்க? ஆனாலும் இவ்வளோ சத்தமா இருக்குன்னு பார்த்தா, அவங்கவங்களுக்கு ஆதரிக்கிறவங்கலாம் அங்க பக்கத்துல இருந்து சத்தம் போடுறதுனால தான் அங்க அவ்வளவு கூச்சலும், குழப்பமுமா இருந்துச்சு. அதுல ஒருத்தர் சிவபக்தர், இன்னொருத்தர் வைஷ்ணவர். அவர் தான் நம்முடைய ஆழ்வார்க்கடியான் நம்பி. இன்னொருத்தவர் சன்னியாசி. சிவன் பெரிய தெய்வமா, பெருமாள் பெரிய தெய்வமான்னு இவங்க 2 பேரும் சண்டை போட, அந்த சன்னியாசி வந்து தெய்வங்களுக்கெல்லாம் மேல வந்து ஒரு ஞானம் இருக்குது. அத வந்து உங்களுக்கு தெரியல, தேவையில்லாம சண்டை போடுறீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம், அவர் பக்கத்த பேச, நம்ம வந்தியத்தேவன் அந்த நேரத்தில் நடுவில் வந்து அவனோட பாணியில் அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு சிவனும் பெருமாளையும் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்ல, அங்கே ஒரே சலசலப்பாகுது. அங்கே அடிதடி சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வேளையாக அந்த பக்கமாக ஒரு முரசு சத்தம் கேட்குது. அங்கே இருக்க எல்லாரும் ஓரமாக போய் நின்றுக்கிட்டாங்க. அங்கே யார் வராங்க அப்படின்னு பார்த்தா, யானை மேலே ஒரு ஆஜானுபாகவான ஒரு மனிதர் இருக்கார். அவர் யாருன்னா, அவர் தான் பெரிய பழுவேட்டரையர். அந்த யானைக்கு பின்னாலேயே ஒரு பல்லக்கு வருது. அதில் யார் இருக்காங்க அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிக்கிறதுக்குள்ள ஒரு கை அந்த திரையை விலக்குது. அதில் ஒரு முகம் தெரியுது. அது பூரண சந்திரனை போன்ற முகம் அப்படின்னு கல்கி குறிப்பிட்டிருக்காரு. எதனாலேயோ வந்தியத்தேவனுக்கு அந்த முகத்தை பார்க்கையில மகிழ்ச்சி தோன்றல. என்ன நடக்குது அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிக்கிறதுக்குள்ள அந்த பெண் அலறிட்டு அந்த பல்லக்கில் இருக்க பட்டுத்திரையை மூடிக்கொண்டாள். நம்ம பக்கத்தில் தான் யாரையோ பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து அலறிட்டு இந்த பட்டுத்திரையை மூடியிருக்கா. அது யார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்தியத்தேவன் திரும்பி பார்க்கையில, அது யார் அந்த பெண், அவங்க ஏன் இவங்கள பார்த்து கத்துனாங்க, வந்தியத்தேவன் பின்னாடி யார் நின்றுட்டு இருந்தாங்க, இதையெல்லாம் இனி வரும் பகுதிகளில் பார்க்கலாம்.